இந்த உலகம் 5 மிகப்பெரிய பேரழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கு, மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நாம 6வது மிகப்பெரிய பேரழிவில் தான் இருக்கும். 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன், த ஹோலோசீன் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. இந்த எக்ஸ்டிங்ஷனை கொண்டு வர போகிறது விண்கல் கிடையாது, மனுஷங்க. திஸ் இஸ் அன்சைன் 6வது மாபெரும் பேரழிவு. ஸோ இது வரைக்கும் நடந்த 5லேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது த கிரேட் டையிங் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 3வது த பெர்மியன் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் தான். ஸோ இந்த டைம் அப்போ கிட்டத்தட்ட 96% உயிரினம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சான். பாக்கி இருக்க 4% தான் நம்ம மனுஷங்க இப்போதைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பீஷீஸையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 மில்லியன் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கதா வந்து சொல்லப்படுது. அதாவது 250 லட்சம் ஸ்பீஷீஸ். அவ்வளோ இருக்கே நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ அதில் ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 10,000 ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி வந்து தள்ளப்படுது. இதில் பிளான்ட்ஸும் இன்க்ளூடிங் தான். அதிகமாக பாதிக்கப்படுறதும் அந்த பிளான்ட்ஸ், தாவரங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலங்கள் வந்து ரொம்பவே சஸ்டெயின் ஆகி வந்த ஆம்பிபியன்ஸ், நிலத்திலும் நீர்லையும் வாழ்கிற அந்த தவளை மாறின உயிரினங்களும், ஆத்ரோபாத்ஸ்னு சொல்லப்படுற அந்த பூச்சி வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது இப்போ நடக்கிற இந்த எக்ஸ்டிங்ஷனால. மனுஷங்க கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்டிங்ஷனால. ஸோ மனுஷங்க அப்போ நிறைய பேர் இருக்காங்க போல, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழிவு ஏற்படுதுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ இருக்க அந்த ஸ்பீஷீஸ் 100%னா மனுஷங்க ஜஸ்ட் 1%. இந்த 1% உயிரினம் செய்கிற அந்த ஒரு அட்டூழியம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா உயிரினங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொத்த உலகத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக மற்ற உயிரினங்கள் எக்கோசிஸ்டமோட ஒற்று வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மனுஷங்க மட்டும்தான் தனக்குன்னு ஒரு எக்கோசிஸ்டமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா மனுஷங்களும் நினைக்கும் போது கிட்டத்தட்ட 7 பில்லியன் பேர் இருக்கும்ல. இது வந்து 2050 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 பில்லியனாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அத்தனை பேரும் தனியாக ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது அவ்வளோதான். ஸோ 6வது மிகப்பெரிய மாஸ் எக்ஸ்டிங்ஷன் மனுஷங்க நாம் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் மிகப்பெரிய பேரழிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து நடந்து முடிஞ்சிடாது. ஸோ இது வரைக்கும் வந்ததுலேயே ஷார்ட்டஸ்ட் டேர்மில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்மனன்ட் எக்ஸ்டிங்ஷன் கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நடந்ததாக சொல்கிறாங்க. லாங்கஸ்ட் நடந்தது டிவோனியன் எக்ஸ்டிங்ஷன் 2வது நடந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் இயர்ஸ் ஆச்சாம். ஸோ அந்த அளவுக்கு லாங்கஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ நடக்கிற அந்த மனுஷங்க அந்த 1000 தாண்டி குறைஞ்ச அளவுலேயே வந்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எந்த உயிரினம் தப்பிச்சு வெளியில் வரப்போகுது? ஏன்னா எவ்ரி சிங்கிள் எக்ஸ்டிங்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஃபுட் செயின் இல்லைன்னா அந்த வேர்ல்டே ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த டாப் உயிரினம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பேக்டில் டைனோசர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழிஞ்சு அதுக்கு கீழே இருந்த மேமல்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி நம்மளாக இருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் எதிர்பார்க்குறது 6th எக்ஸ்டிங்ஷன் அப்போ மனுஷங்க தான் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்கன்னு. சிம்பிளாக இவங்க காலையே இவங்க சுட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தன்னை தானே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த உலகத்தை உருவாக்க 4.1 பில்லியன் அவ்வளோ வருஷங்களாச்சு. கடந்த ஒரு 300-400 வருஷங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்துக்கு எவ்வளோலாம் திருப்பி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இந்த 1% உயிரினம் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. இந்த வருஷம் இப்போ ஆரம்பித்து 3 மாதம் தான் போயிருக்கு. இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 25 ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷனை நோக்கி, அதாவது அழிவை நோக்கி வந்து தள்ளப்பட்டிருக்கு. அதில் 10 ஸ்பீசிஸ் அழிந்துடுச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்தியாவை சேர்ந்த சிறுத்தை புலி வந்து பார்த்தீங்கன்னா அழிந்துடுச்சான். பிகாஸ் டெசர்டிஃபிகேஷனால். மனுஷங்க மட்டும் எப்படா காரணமாக இருக்க முடியும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லி நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஃபேக்ட்ரிஸும் ரிலீஸ் பண்ணுற அந்த புகையை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸில் இருக்க கார்பனை அதிகப்படுத்தி விட்டுருது. ஸோ வழக்கமாகவே இது வந்து மீத்தேன் மூலிமா பார்த்திங்கன்னா அந்த கார்பனில் வந்து அதிகமாகும் தான். பட் நாம் அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்ருக்கோம். ஸோ வழக்கத்தை விட இது வரைக்கும் நடந்த அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெக்கார்டட் 400 பார்ட்ஸ் பர் மில்லியன் கார்பன் தான் இன் அட்மாஸ்பியர். இப்போதைக்கு 440 ரீச் ஆகிடுச்சு. 2030 வந்து பார்த்தீங்கன்னா 500 ppm வந்து ரீச் ஆகிடும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் போலார் ஐஸ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அதன் மூலிமா அஃப்கோர்ஸ் நம்ம போலார் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷன் நோக்கி வந்து தள்ளப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளப்பட்டு இருக்காங்க. அதிலும் இப்போ லேட்டஸ்ட்டாக பீட்டில், அதாவது வண்டு வகைகளை சேர்ந்த மொத்தம் 1000 வகைகள் அழிஞ்சிடுச்சான். அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியல பாருங்க. இந்த மாதிரி புளியை காப்பாற்றணும் வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போதைக்கு ஜஸ்ட் 3900, ஆல்மோஸ்ட் ஒரு 4000 புலிகள் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கு. 7 பில்லியன் மக்கள் இருக்கும். எதுக்கு இந்த புலி அடிக்கிறாங்க? அதோட பல்லு இருந்தால் நல்லது நடக்குமா? சீரியஸ்லி அந்த பல்லு அடித்து புடுங்குறனால தான் இங்கே உலகமே அழிய நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொல்யூஷன், ஸோ வாட்டர் பொல்யூஷன்ங்கிற பேரில் இருக்க குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே தான் கொட்டுறோம். ஸோ தண்ணி நம்மளோட உயிரை கொடுத்தது. கடவுளை கும்பிடுற அந்த தண்ணியில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை கொட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அதை தின்ற எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கு. சரி, உயிரினங்கள் போனாலும் போது
தண்ணி இருக்கே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டீங்களா? அதுவும் கிடையாது. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் CO2 எகிறது மூலியமா மொத்த இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் சிங்காக மாறி அசிடிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. லிட்ரலாக நம்மளோட தண்ணியை நம்ம ஆசிடாக மாற்றிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு புரியவே இல்லை. தண்ணியோட தட்டுப்பாடு சென்னையில் வரும்போது எந்த அளவுக்கு குடங்கள்லாம் தூக்கி வந்து ஓடுறோமோ ஃபியூச்சரில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வழி இருக்காது. ஏன்னா குழாயை திறந்தா ஆசிட் தான் வரும். அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷனில் 700 வருஷத்துக்கு இல்லைனா 300 வருஷத்துக்கு ஒரு ஸ்பீஷிஸ் அழியுமாம். ஸோ இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 20-25 ஸ்பீஷிஸ் வந்து அழியுது. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ அழியும்? ஏன்னா இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் இருக்க எந்த ஒரு உயிரினங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ நமக்கு தெரியாமலே நமக்கு நாம தான் அழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அழிச்சிட்டு இருக்கோம். 10 வருஷத்தில் நீங்கள் யானைகளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தந்தத்துக்காக முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடப்படுறான். ஆல்ரெடி வெள்ளை காண்டாமிருகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியாக ஒன்று இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருச்சான். பிங்க் டர்ட்டில்ஸ், ஆல்பைனோ டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டர்ட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காகவும் கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை சாப்பிட்டா நல்லது நடக்குமா, அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. அதுலேயும் 10 லட்சம் ஆமைகளில் ஒரு ஆமை இந்த மாதிரி வெள்ளையாக பிறக்குமா. அது யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வேற லெவலில் இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸை நம்ம தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறோம். தெரியாமல் பல கோடி ஸ்பீஷிஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டுட்டு இருக்கோம். 2வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன்லேருந்து இன்செக்ட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படலை. ஏன்னா அது அதிக அளவில் இருக்குது. பட் இப்போதைக்கு 40% மனுஷங்களே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு நாசமாக்கி இருக்கும். அதுவும் இந்த உலகத்தில் இருக்க 50% நிலப்பரப்பு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டு இருக்கு. நல்லது தானே அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. எஸ், மொத்த 50% நம்ம வந்து விவசாயத்துக்கு எடுத்துக்கிட்டால் அந்த 50% முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த மிருகங்கள் என்ன பண்ணும்? அது வயலுக்குள்ள பூந்துச்சு சொல்லி நீங்க அதையே போட்டு தள்ளுறீங்க. முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு மிருகத்தோட கண்ட்ரோலுமே இல்லாம அதுவே நடந்தது. அது மட்டும் இல்லாம பிளானட்டரி டிஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே இடம் மாறிச்சு. ஸோ எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் பாத்தீங்கன்னா உயிரினங்களுக்கும் அந்த மிகப்பெரிய கிளைமேட்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சே எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நாடு பெருசா ஏன் நாடு பெருசான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர் வேற. நியூக்ளியர் பாம்ஸ், அந்த நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் தான் கொட்டுறோம். அது அந்த கடல் கூட பெர்மனெண்ட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நான் வந்து கடல் தனியாவது குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கடல் முழுக்க நியூக்ளியர் வேஸ்ட்டாக இருக்கும். தொட்ட அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து செத்து போவீங்க. வெளி உலகத்துலேருந்து வந்த அந்த தண்ணீரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பாதுகாத்துக்க முடியல. இதை தாண்டி ஓவர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு 7 பில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. 2030 and 2050 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 9 and 10 பில்லியனாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அப்போது அவங்க எல்லாருக்குமே சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக மாறிடும். ஏன்னா இப்போவே எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து பண்ணால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆளே அதிகப்படியான சாப்பாடுகள் வந்து பண்ணால் வேஸ்ட் பண்ணுறதாகவும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கண்டிப்பாக கேட்கறதுக்கு ஷாக்காக தான் இருக்கும். 50%, அதாவது இந்த உலகத்தில் இருக்க 50% மக்கள் கிட்ட இருக்க அந்த காசு, ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி தானே ஓடிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்து 8% மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்களாம். ஸோ 50% மக்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அது அந்த பக்கம் 8% மக்கள்கிட்டே இருக்கான். ஸோ அவங்க நினச்சா கண்டிப்பாக இந்த 50% வந்து காப்பாற்ற முடியும். ஸோ மனுஷங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனோன்னா செல்ஃபிஷாக இருக்காங்க. தங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணணும், தங்களை சுற்றியே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இப்போதைக்கு இந்த உலகத்தை எக்ஸ்டிங்ஷன் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நடக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன கிண்டில், அதாவது கொளுத்தி போடுறது தான். ஏன்னா எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இந்த உலகம் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்ஷன் நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ சின்னதாக ஒரு ஆஸ்ட்ராய்டோ அப்படி இல்லைனா ஒரு வால்கானிக் எரப்ஷன் முன்னாடி நடந்த மாதிரி இப்போ நடந்துச்சுன்னா ஒரு மாபெரும் பேரழிவை நம்ம வந்து சந்திப்போம். அப்போது இந்த உலகம் தன்னை ரிப்பேர் பண்ணிக்க கிட்டத்தட்ட 20 மில்லியன் இயர்ஸ் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கிடப்பட்டிருக்கு. ஏன்னா கடைசியாக அந்த பெர்மனன்ட் எக்ஸ்டிங்ஷன் இதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சாம். ஸோ கிரேட் டையிங் 96% அழிஞ்ச அந்த பெர்மனன்ட் எக்ஸ்டிங்ஷனை விட இப்போ நடக்கிற இந்த ஹாலோசின் எக்ஸ்டிங்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாக, அதோட எஃபெக்டும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். உலகம் தன்னை ரிப்பேர் பண்ணிக்க 20 to 30 மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரிப்பேர் பண்ணிச்சுன்னா கூட இந்த உலகத்தில் உயிர் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய தாட்டாக இருக்கான். சரி, சப்போஸ் இப்போ நம்ம நடக்கிற இந்த எக்ஸ்டிங்ஷனில் கடைசியாக யார் உயிரோடு இருப்பா, கடைசியாக யார் ஜெயிப்பா நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹியூமன்ஸ் கொஞ்சம் கம்மி. பட் நிறைய பேர் சொல்கிறது ஸ்கேவெஞ்சர்ஸ், ஸோ பிஜன்ஸ், அதாவது புறாக்களை சொல்கிறாங்க. அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி கூட அந்த மிருகங்கள், அந்த சில பல பாக்டீரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்குமா. ஸோ யாருக்கு தெரியும், மேபி ஹியூமன்ஸும் அந்த மாதிரி உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறைந்த அளவில். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹாலோசின் எக்ஸ்டிங்ஷன். உங்கள் பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி படிப்பாங்க. திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.